ஹாய் மேடம், இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் யோசிச்சிருக்கோம். ஆமாம், இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோனா ஒரு நியூ ரெசிபி என்னோட ஓன் ப்ரிப்பரேஷனில் நான் எப்படி குக் பண்ண போகிறேன், அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை வச்சு குக் பண்ண போகிறோம்? பிரிஞ்சால். நிறைய பேருக்கு வந்து பிரிஞ்சால் பிடிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ இது மாதிரி குக் பண்ணி கொடுங்க. எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன இதில் போட்டுக்கணும் தெரியவே தெரியாது. அப்படி ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிரிஞ்சாலை வந்து அது ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான் நான் பண்ண போகிறேன். அந்த சட்னி நீங்கள் மார்னிங் அரைச்சிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா, அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாம் தொட்டுக்கலாம். மதியானம் வந்து சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யோ இல்லைனா இந்த நல்லெண்ணெயோ ஊற்றி கசங்கி கூட சாப்பிடலாம். தயிர் சாப்பிட்டு சாப்பிடலாம். வெறுமே பழஞ்சு கூட சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிரிஞ்சால் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டிஷ்ஷை சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், இப்போது பிரிஞ்சால் எப்பவுமே வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வச்சு லைட்டாக கொஞ்சம் ஷேட்ஸ் மாதிரி பாருங்க. ஏன்னா ரொம்ப கருப்பாயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு க்யூப் நம்ம பண்ணால் போதும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய். ஓகே, அதுக்கே வந்து நான் வந்து இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம போட் பண்ணிக்கலாம். 1 2. ஓகே, ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள். இப்போ இந்த 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை ஒரு 4 கொத்து இருக்கிற மாதிரி, ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 4. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி எடுக்கும் போது எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதில் மண் இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அந்த குட்டி சின்ன வெங்காயம் சொல்லுவாங்களா, அது இருந்தால் நீங்கள் ஒரு 100 கிராம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இது பெருசில் மீடியம் சைஸ் வெங்காயம்ன்றதுனால நான் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 வதக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த சுட்டுடுச்சா நம்ம எப்பயும் போல் கை வச்சு பார்ப்போம் இல்லையா, சுட்டுடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 4 காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு, ஆனியன், இந்த வெங்காயத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். சிம்மில் வச்சு வதங்கினாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் இருந்து ஹையில் வச்சு வதக்கினாலும் சரி. நான் இப்போ ஹையில் வச்சுட்டேன். நல்லா ஒரு 5 minutes நல்லா சூப்பராக இது வதங்கணும். இது கையில் ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கு ஒரு 3 minutes கிட்டி வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா ஒரு 5 minutes வச்சுக்கோங்க. 5 to 7 minutes வந்து நல்லா சூப்பராகணும். அது நல்லா வதங்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, டொமேட்டோவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நாட்டு தக்காளி போடுறதா இருந்தால் இந்த புளி நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த தக்காளியே புளிப்பு இருக்கும். இது பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து புளிப்பு தன்மை அவ்வளோவா இருக்காது. அதனால நம்ம இந்த புளியை ஆட் பண்ணிப்போம். ஓகே, அதுவும் இதை எல்லாத்தையும் வதக்கிடலாம். பாருங்கள், இது ஒரு 3 minutes நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஹையில் தான் வச்சுட்டேன். ஹையில் நீங்கள் வைக்கும் போது மறக்காம நீங்கள் பக்கத்தில் இருங்க. நீங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஹையில் வச்சுன்னா தீர்ந்து போயிடும். அதனால சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது வேறு ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஹையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சோட ஒரு டீஸ்பூன் கணக்குனா ஒரு டீஸ்பூன் சொல்லுங்கள். நான் எப்பவுமே என்னோட கையில் தான் நல்லதாக எனக்கு அளவு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் நமக்கு வேணும்னா கேக் பார்த்து கடைசியாக போட்டுருவோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். ஓகே, 5 minutes மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக ஒரு 5 minutes ஆகிட்டு அப்போது நல்லா அந்த வாசனை அதுவும் வருது. இப்போ இது வெறும் நார்மல் வெங்காயம் தக்காளி இதில் நம்ம இந்த வதக்கியாச்சு சட்னி போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட பிரிஞ்சால் இதை ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க எல்லாம் கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, அதனால அவங்க கேட்காம போய்டும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க கடைசியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு இது ஒரு 1 நாளுக்கு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ஸோ நீங்கள் வீட்டில் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணுங்க. 10லேருந்து 15 நிமிஷம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோங்க. 3 minutes பக்கத்துலேயே இருந்து நல்லா அப்படி வதக்குங்க. 3 minutes அப்புறமா மூடி வச்சு ஒரு 10 to 15 minutes கத்திரிக்காய் வேகணும் இல்லையா? ஸோ அப்படி வரைக்கும் நம்ம இப்போ வதக்கிட்டோம். அப்புறம் நம்ம எப்பயும் போல் நல்லெண்ணெய், கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு எல்லாம் தாளித்து இந்த சட்னியை நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ மூடி வச்சுக்கலாம் 10 to 15 minutes. ஓகே, சின்ன வச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு.
15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா இப்படி அந்த ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா எடுத்து ஆற விட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் தாங்க ட்ரை பண்ணணும். இல்லைன்னா மிக்ஸி அவுட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது அது ஆறதுக்குள்ளே நம்ம வந்து இதை காய்ச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி மாதிரி இருக்கும் இது. ஸோ இதில் காய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் கடுகு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கொடுப்போங்க. ஏன்னா வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால நிறைய கிடைக்கும். ஸோ கடுகு நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷன் ஆகிடும். ஸோ நல்லா பொரிஞ்ச உடனே இது பார்த்தீங்கன்னா சும்மா எண்ணெய் ஒரு 10 இருக்கிற மாதிரி போடுங்க. கடுகுலாம் வெடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் முழுக்காகவும் போடலாம். போட்டால் ஒன்றும் நல்லா தக்காளி ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். பெருங்காயம் அவ்வளோதாங்க. நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு நியூ டிஷ். இப்போ தான் யோசிச்சு வச்சேன், சரி பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சேன். பிரிண்டால் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்லோ பண்ணும்போது இது சைடில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு பிரசன்டேஷன் அழகாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா நம்ம எப்பயும் போல் சிக்கனுக்கு நம்ம என்ன போடுவோமோ அதெல்லாம் வந்து இதில் போடணும். அப்புறம் இந்த பிரிஞ்சாலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக கடை போடும். இல்லை என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இல்லை என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிஞ்சால் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சால் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுன்னு நல்லா நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லூரி மசாலா, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் தயிர் ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா போட்டுட்டு இதெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பிரிஞ்சாலில் போட்டுட்டு நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கோகனட் ஆயிலில் வந்து ஒரு 1 டீஸ்பூன், நான் இப்போ வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் நீங்கள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு ஓரளவுக்கு அந்த ரோஸ்டட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது மூடி வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். குக் ஆகினதுக்கப்புறம் இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு. ஓகே, இது நம்ம டேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஆயில் வருதான். அப்போ நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் குக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்திக்குள்ள ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சட்னியை உள்ளே வச்சு சான்ஸெல்லாம் சூப்பராக இதே செய்யலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.